அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். வெளிநாடுகளுக்கு என்ன என்ன பிடுங்கிறதுக்கு வாராங்கன்னு தெரியல ஒரு சில டைமில் அப்படியோ அப்படின்னு கொதிக்குது ரத்தம். மக்களே, நம்ம எத்தனையோ தடவை சொல்லியிருக்கோம், இந்த நாடுகளுக்கு வரும்போது தடை செய்யப்பட்ட பொருட்கள், அதுலேயும் குறிப்பாக இந்த வசியம், சூனியம், இந்த மாதிரியான பொருட்கள் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு. ஆனால் எவ்வளவுதான் சொன்னாலும் ஒரு சில அறிவே இல்லாத அறிவத்திண்ட முண்டங்கள் இந்த ஏதாவது ஒரு மந்திர தகடு அல்லனா ஏதாவது அந்த இது சம்மந்தமாக எழுதின இப்போ இந்த ஃபோட்டோ காட்சி நான் எடிட்டிங்கில் போடுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஏதோ அது ஒரு வாழ்க்கை சம்மந்தமாகவோ காதல் சம்மந்தமாக ஏதோ ஒரு சம்மந்தமான ஒரு ஒரு வசிய குறிப்பு ஒன்று எழுதியிருக்குது. அதே மாதிரி இன்னொரு பெண்ணுடைய பையில் கண்டுபிடிக்கிறாங்க, வீட்டுக்கு வராங்க, ஏஜென்ட்டில் கொண்டு போய் விட்டுட்டாங்க அந்த பெண்ணை. ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததால் அதுக்கப்புறமா அந்த பெண்ணுடைய டைரியோ புக்கோ ஒன்று இருந்திருக்குது. அதை எடுக்கும்போது பார்த்தா அதில் இருந்தது இந்த தகடு. அரபு நாடுகளை பொறுத்த வரையில் இன்னொன்று சட்டம் கேட்டுக்கோங்க. சட்டம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூனியம், வசிய வேலை, அது சம்மந்தப்பட்ட ஏதாவது பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட ஏதாவது பொருட்கள் வச்சுருந்தாலோ அந்த மாதிரி ஏதாவது செய்தாலோ 1 வருடம் முதல் 3 வருடம் வரை சிறை தண்டனை, 1000 முதல் 10,000 தினார் வரைக்கும் அபராதம். இந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் வச்சுருந்தா. அதையும் தாண்டி சிலர் இதில் ரொம்ப பயந்தவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் இதில் ஒரு சிலர் கோபம் ஆத்திரப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க, வெறுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, நம்பக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சில வீடுகளில் நீங்கள் உங்களுடைய தேவைக்காக ஏதாவது மந்திரிச்ச தாயத்தோ தகடோ ஏதோ ஒன்று வச்சிருக்கிறீங்க, அது உங்களுடைய தேவைக்காக. ஆனாலும் இது இந்த அரபு நாட்டை பொறுத்த வரையில் அரபு நாடுகளுக்குள்ளே இது அலௌட் இல்லை. சில நேரம் இது உங்களுடைய கஃபீல்ட கையில் மாட்டும்போது இந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பின அந்த தகவலை அனுப்பினவங்க சொன்னாங்க, இது நாட்டுக்கு சாபர் போயிட்டாங்க, பணிப்பெண் நாட்டுக்கு போயிட்டாங்க. போன அப்புறமா அவங்களுடைய அறையை சோதனை பண்ணும்போது இந்த போத்தலில் தண்ணியில் போட்டு இந்த மாதிரி வச்சுருந்துருக்குது பேப்பரில். அப்போ இதை உடனே இன்னொரு இலங்கையருக்கு அனுப்பி இதை கேட்கும்போது இது சாதாரணமாக அவங்களுடைய ஒரு மந்திர குறிப்பு மாதிரி இருக்குது, சும்மா சாதாரணமான எழுத்து தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இருந்தும் அந்த கஃபீல் என்ன பண்ணியிருக்கிறாரு, திரும்பி நாட்டுக்கு போனவங்க திருப்பி வந்ததுக்கு அப்புறமா பிடிச்சி நான் போலீஸில் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏதோ பேசி ஏதோ ஒன்று பண்ணி தான் சமாளித்தாங்க போல். அதே மாதிரி இந்த ஏஜெண்ட்டுக்கு போன பிறகு பார்த்தா அவங்களுடைய அந்த புக்குக்குள்ளே இந்த தகடு கண்டெடுக்கப்பட்டிருக்குது. இது சில நேரங்களில் உங்களுடைய உயிரை கூட பறிச்சிடலாம். ஏன் ஒரு சிலருக்கு எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? சிலருக்கு கோபம் வரலாம், ஆத்திரம் வரலாம். இதை அவங்க சகிச்சு கொள்ள முடியாத சூழலில் கோபம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு எதிராக வேறு ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கலாம். சட்ட ரீதியாக எடுத்தால் சிறை தண்டனை அல்லது அபராதம். சில நேரங்களில் தொழிலை விட்டு, வீட்டை விட்டு, நாட்டை விட்டே அனுப்பிடலாம். போலீஸில் கொடுத்து ஃபிங்கர் வச்சு அனுப்பலாம். இல்லையா, வீட்டு தோட்டத்தில் குழி தோண்டி புதைக்கப்படலாம். நடந்திருக்குது இல்லையா? எத்தனையோ சம்பவங்கள் நாம் பார்த்துருக்கோம், எத்தனையோ சம்பவங்களை பார்த்துருக்கிறோம். இந்த மாதிரி எத்தனையோ நடந்திருக்குது. அதனால் தயவு செய்து இந்த மாதிரியான விடயங்களை கொண்டு வரது தவிர்த்துக்கோங்க. அரபு நாடுகளுக்கு வேலைக்கு வாரீங்களா இருந்தால் சில நேரங்கள் உங்களுக்கு இது இருந்தால் தான் என்னால் இருக்க முடியும், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நோய்வாய் இருக்குது, இந்த தகடோடு தான் நான் என்னுடைய பாதுகாப்பு, இது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க வராதிங்க.
வராதிங்க. இல்லை ஒரு வேளை நீங்கள் தாயத்து ஏதாவது போட்டிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து விளங்காமல் உள்ளே போட்டுக்கோங்க. வெளியில் விளங்குற மாதிரி தயவு செய்து எதையுமே காட்டிக்காதீங்க. அது நாளைக்கு உங்களுக்கே பிரச்சனையாக கூட முடியலாம். அதனால் தயவு செய்து அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களும் இது சம்பந்தமான விழிப்புணர்வோடு இருங்க. அதே போல் நாட்டிலிருந்து வரும்போது யாராவது ஏதாவது பார்சல் கொடுத்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய தடவை மென்ஷன் பண்ணியிருந்த இந்த கதையை நான் திருப்பியும் சொல்கிறேன். யார் சொந்த பாட்டி, சொந்த அம்மாவின் அம்மம்மா யாருக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க? அம்மாவுடைய தங்கச்சி, சித்திக்கு, சின்னம்மாவுக்கு ஒரு பார்சல் கொடுத்து அனுப்புகிறாங்க. சின்னம்மா வந்து ரொம்ப காலமாக இருக்கிறாங்க குவைத் நாட்டில், ஒரு 5-6-7 வருஷமாக நாட்டுக்கே போகாமல். அப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க, பாட்டி என்ன பண்ணுறாங்க, ஏதோ கொஞ்சம் வசியம் இது பண்ணி யாரோ ஒருத்தனுக்கிட்ட போய் அதை ஒரு பார்சல் ரெடி பண்ணி, ஒரு சாப்பாடு மாதிரி ஒரு மருந்து சாமான் மாதிரி ரெடி பண்ணி அந்த பார்சலை வந்து பேரனுக்கிட்ட கொடுக்குறாங்க. கொண்டு போய் இதை வந்து சின்னம்மா கிட்ட கொடுத்துரு அப்படின்னு. அந்த பையனை வந்து எடுத்துகிட்டு வரான். வந்த பிறகு குவைத் ஏர்போர்ட்டில் வச்சு பிடிக்கிறாங்க. 2023 அல்லது 24 அந்த காலகட்டத்துக்குள்ளே பிடிச்சு பார்சலை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு வகையான அதாவது இங்கே ஹஷிஷ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹஷிஷ் இல்லை, அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பேர் தெரியலை எனக்கு. அந்த ஒரு ஜாதி மை மாதிரி இருக்குமே, லேகியம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரியான ஒரு வகையான திரவப் பொருள். அது வந்து பார்த்திங்கன்னா மூலிகை இலை இருக்கு இல்லையா, அந்த சிகரெட் மாதிரி பிடிக்கிற புகை விடுற மூலிகையில் மர்ஜூனா, அந்த இலையால் செய்யப்பட்ட ஒரு வகை பசை, ஒரு வகை மருந்து. அது வந்து இங்கே ஸ்கேன் பண்ணி பிடிப்பட்டதோட அந்த பையனை ஜெயிலில் போட்டாங்க. இன்றைக்கும் ஜெயிலில் தான் இருக்கிறான். இந்த நாட்டுக்கு தொழிலுக்காக வந்தவன். யாருடைய பார்சல்? சொந்த பாட்டி கொடுத்த பார்சலை கொண்டு வந்தவன். இன்றைக்கும் ஜெயிலில். ஒருவேளை இந்த வீடியோ அவங்க பார்க்குறாங்களோ தெரியல. அவங்க கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஒரு 2 வருட காலமாக தொடர்ந்துமே போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கிட்டையும் பேசுவாங்க இடைக்கிட. நானும் என்னால் வேண்ட எல்லா பக்கத்தாலையும் முயற்சிகளையும் நானும் பேசி பார்த்துருக்கிறேன். கடைசியாக இப்போ ஏதோ ஒரு மனு வைக்க போகிறதாகவும் கடைசியாக எனக்கு சொல்லியிருந்தாங்க இந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கு. கடைசியில் பாருங்கள், சொந்த பாட்டி கொடுத்த பார்சலால் வந்த வினை. அதனால் அன்பார்ந்த உறவுகளை, யார் என்ன கொடுத்தாலும் சரியாக பரிசோதனை பண்ணி கொண்டு வாங்க. செக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மாக இதில் எதுவும் ஆபத்து இல்லை அப்படின்னா மட்டும் கொண்டு வாங்க. அதே போல் இந்த மந்திரம், தகடு, தாயத்து இந்த மாதிரி விடயங்கள்லேருந்து கவனமாக இருங்க. அது உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் இந்த நாட்டை பொறுத்தவரையில் அது ஒரு சட்டவிரோத செயல். அதுக்கு சட்டத்தில் தண்டனையும் இருக்குது. தாண்டி உங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஆபத்தாக கூட முடியலாம். சிந்தித்து செயல்படுங்க. ரொம்ப கவனம்.